ஜெம்பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம எதிரிகளை விரட்டும் சத்ரு சம்ஹாரம் யாகம் பற்றி தெரிஞ்சுக்கலாம். முருகப்பெருமானுடைய சக்தியை வேண்டி நமக்கு செய்கின்ற எதிர்மறையான சக்தியின் தாக்குதல்களை தடுப்பதற்கான ஒரு சிறந்த ஹோமம்தான் சத்ரு சம்ஹார யாகம். எதிரிகளை வீழ்த்தி வெற்றி கொள்ள உதவும் வழிபாடு. இதன் மூலமா வெளிப்படும் பெரும் ஆற்றல் நம்மை பாதுகாக்கும் சக்தி வாய்ந்த ஆயுதமா விளங்குது. தடைகளை நீக்கவும் தீய சக்திகளை அழிக்கவும் முருகப்பெருமானின் பாதுகாப்பை பெறுவதே இந்த யாகத்தின் நோக்கம். சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து தீப்பிழம்பாக தோன்றிய ஆறுமுகன் தேவர்களுக்கு தொல்லை தந்து கொண்டிருந்த சூரபத்மன் மற்றும் அவன் படையை அழிப்பதற்காகவே அவதாரம் சென்றார். அந்த முருகனின் சாநியத்தை பெறவும் எதிரிகளின் தொல்லையையும் அவர்களால் செய்யப்பட்ட மாந்திரிக ஏவல்களையும் ஒழிக்கும் ஒரு யாகம்தான் சத்ரு சம்ஹார யாகம். சத்ரு சம்ஹார யாகத்தை உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு பொருந்தும் திதிகளில் செய்யறது சிறப்பு. இதை வீடுகள்ல அல்லது கோவில்கள்ல செய்யலாம். முருகன் வழிபாட்டிற்கு உரிய வைகாசி, விசாகம், கார்த்திகை மாதம், கந்தசஷ்டி விரத தினங்கள் போன்ற காலங்களில் செய்யறது சிறப்பான பலனை தரும். முருகன் கோவில்ல, குறிப்பா சூர சம்ஹாரம் நடைபெற்ற திருச்செந்தூர் முருகன் கோவில்ல இந்த யாகத்தை செய்யறது சிறப்பு. பல ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்த புரோகிதர்கள் ஆகம விதிமுறைப்படி இந்த யாகம் முறையாக நடத்தப்படுவதால நிச்சயமா பலனை தரும். இந்த யாகத்திற்காக 6 வகையான பழங்கள், பூக்கள், திரவியங்கள் மற்றும் நெய் வைத்திய பிரசாதங்கள் வழங்க வேண்டும். யாகம் முடிந்த பிறகு இறைவனுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட நெய்வேத்திய பொருட்கள் மற்றும் ஹோம பஸ்பம் போன்றவை பிரசாதமாக நமக்கு தரப்படுது. இதை பூஜை அறையில வச்சு தினமும் நாம வழிபடணும். அந்த சாம்பலை தினமும் நெற்றில இட்டுக்கொள்வதும் நம்முடைய தோஷங்களை போக்குது. இந்த யாகம் மூலம் நம்முடைய வாழ்வில் ஏற்படும் தோஷம் மற்றும் எதிரிகள் மூலம் நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஏற்படும் தொல்லை விலகும். இது மட்டும் இல்லாம எதிரிகளால நமக்கு தீய மாந்திரிகம் மூலம் செய்யப்பட்ட செய்வினை, ஏவல் போன்றவற்றின் எதிர்மறை ஆற்றல்கள் அழிக்கப்படும். எதிர்மறை சக்திகள் உங்கள் வீடுகள்ல எப்போதும் நுழையாம தடுக்குது. காரியங்கள் தாமதம் ஏற்படாம சிறப்பான வெற்றியை பெற வழிவகுத்து. இந்த யாகத்துல பங்கு கொள்வதன் மூலமா உங்களை பாதிக்கும் அனைத்து எதிர்மறை சக்திகள் கிட்ட இருந்தும் உங்களுக்கு தெய்வீக பாதுகாப்பு கிடைக்கும். இது மட்டும் இல்லாம தெய்வ சாபங்கள், நவகிரக தோஷங்கள், பிதுர் சாபங்கள் நீங்கும். கர்ம வினைகள் கழியும். கந்திருஷ்டி, மனச்சோர்வு நோய்கள் இவற்றிலிருந்து விடுதலை கிடைக்கும். நன்றி.